ஒரு காக்கா ஒன்று, ச்சே நான் கருப்பாக பிறந்துட்டேன், நான் கருப்பாக பிறந்தனால தான் என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை யாருமே மதிக்க மாட்றாங்க, நான் உன்னை மாதிரி வெள்ளையாக பிறந்ததா நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு கொக்கு கிட்ட போய் சொல்லுது. அதுக்கு கொக்கு சொல்லிச்சான், நானும் அப்படிதான் நினச்சேன், கிளியை பார்க்குற வரைக்கும் கிளி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதோட வாய் எவ்வளோ செக்கப்பாக இருக்குல்ல அப்படின்னு இருக்கு. உடனே இந்த காக்கா கிளியை பார்க்க போயிருக்கு. அந்த கிளி சொன்னிச்சான், நானும் அப்படிதான் நினச்சேன் மயிலை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு இருக்கு. உடனே இந்த காக்கா மயிலை தேடி போகுது. ஒரு பூங்கால ஒரு கூண்டுக்குள்ளே மயில் இருந்திருக்கு. பாரு மயிலே, நீ எவ்வளோ அழகா இருக்க, நீ அழகா இருக்கனால தான் உன்னை பார்க்கறதுக்காக இத்தனை பேர் கால் கடுக்க வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. உடனே மயில் சொன்னிச்சான், அட போப்பா நீ வேற வயிற்றுச்சில கிளப்பாம, அழகா இருந்தனால தான் இன்னைக்கு கூண்டுக்குள்ளே ஒரு சிறைக்குள்ளே இருக்கேன், உன்னை மாதிரி நான் பிறந்திருந்தா சுதந்திரமாக வாழ்ந்திருப்பேன்ல அப்படின்னு மயில் சொல்லியிருக்கு. நம்மளும் இந்த காக்கா மாதிரி தாங்க, அவங்கள மாதிரி நமக்கு வாழ்க்கை கிடைக்கலையே, ச்சே இவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கலாமே, அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி புலம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்க தாங்க செய்யுது. கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல.